ஈரோடு லொக்காலிட்டியிலிருந்து ஏதாவது கடையிலிருந்து வந்து ஆர்டர் எடுக்கும்போது மெட்டீரியலோட பாதி ரேட் கொடுத்தா போதும். மீதி டெலிவரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து ஆர்டர் பண்ணாலும் அந்த ஊர் பின்கோடை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த ஊரில் இருக்க கொரியர் ஆஃபீஸ்க்கு நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம். நீங்கள் அங்கேருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள் ஏரியாவுக்கு சர்வீஸ் இருந்ததுன்னா அவங்களே டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈரோடல சப்ஸ்கிரைபருக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்களா நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புகையில்லா விறகடுப்புன்னு சொல்லி நம்ம ஈரோட்டில் இருக்கக்கூடிய அமராவதி இண்டஸ்ட்ரீஸ் வீடியோ போட்டிருந்தோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருந்தோம். இப்போ ஃபுல் வீடியோ கேட்டிருந்தீங்க. அதுவும் இல்லாமல் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை பற்றி மட்டும் தான் நம்ம ஃபுல்லாக பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ப்ராடக்ட் வச்சு இவங்க டெமோ எல்லாமே காட்டிகிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4500 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யாருமே தரமாட்டாங்க. இவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க கொடுக்குற எல்லா அடுப்புமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உட்டன் ஸ்டவ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி இவங்க கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஈரோட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாதி அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். மீதி பாதி அமௌண்ட்டு ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் கொடுக்குற மாதிரி இவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதே நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் வெளியூர்லேருந்து சப்போஸ் உங்களால் வர முடியலன்னா கூட இவங்க வந்து கொரியர் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதை பற்றியோட ஒரு ஃபுல் டெமோ நம்ம வீடியோவில் ஃபுல்லாக காட்ட போகிறாங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப்பாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க பார்த்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஆது பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகணும். வணக்கம்ண்ணா. வணக்கம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அமராவதி இண்டஸ்ட்ரியை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுண்ணா? ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஓகேண்ணா. என்கொயரி நிறையா வந்தது. ஓகே. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா உட் ஸ்டவ்லேயே நிறைய மாடல்ஸ் கொண்டு வந்துருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது போன டைம் போட்ட ரேட்டோட இந்த டைம் ரேட்டு ரொம்ப கம்மியாக கஸ்டமைஸாக தான் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மாடல்ஸ் நம்ம இனிஷியலாக இப்போ பார்த்தீங்கன்னா 2 சின்ன மாடல் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக. ஓகே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஃபுல்லாகவே இரும்பு தான், கேஸ்டிங் கிடையாது. ஃபுல்லாகவே இரும்பு தான். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ வரும். 10 கிலோ. ஓகே. 10 கிலோ வெயிட் வரும். ஃபுல்லாகவே இரும்பு தான். ஃபேன் செட்டப்பு அதே மாதிரி இந்த அடாப்டர். இந்த அடாப்டர் வந்து நம்ம முன்னாடி கொடுத்துருந்து பார்த்தீங்கன்னா சைனா மேக் அடாப்டர் கொடுத்துட்டு இருந்தோம். அது கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் இது லோக்கல் எலக்ட்ரீஷியன்ட்ட கொடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் போட்டே நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் இந்த அடாப்டருக்கு வந்து கன்ஃபார்மாக 6 மாதம் வாரண்டி கொடுக்கலாம். பீஸ் டு பீஸே நம்ம கொடுக்கலாம். 6 மாதம் பீஸ் டு பீஸே இந்த அடாப்டர் கொடுக்கலாம். எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் லோக்கல் எலக்ட்ரீஷியன்ட்ட கொடுத்தீங்கனாலே பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. இப்போ ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா எல்லாருமே இந்த வாரண்டி எதிர்பார்ப்பாங்க இல்லையா? இந்த வாரண்டியில் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களா? இது வந்து கேஸ்டிங் பாடி கிடையாது, இரும்பு பாடி தான். அதனால் இது உடையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு இந்த அடாப்டருக்கும் நம்ம கொடுத்துட்றோம். இந்த ஃபேனில் வந்து தண்ணி படாமல் பார்த்துக்கணும். அது ஒன்று மட்டும்தான். அது தண்ணி படுதுன்னா கண்டிப்பாக இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் போயிடும். இது போனால் கூட உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 ரூபாய்க்குள்ள தான் அந்த ஃபேன் ரேட்டே வரும். அது மாற்றிக்கலாம். எத்தனை வருஷம் வாரண்டி தருவீங்க? நம்ம அடாப்டருக்கு 6 மாதம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எந்த சர்வீஸ் இருந்தாலும் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. இப்போ நம்மளோட ப்ராடக்ட்ஸ்லாம் ஓனாக பார்க்கலாங்களா? பார்க்கலாங்கண்ணா. இது இருக்கிறதுலே சின்ன மாடலு. ஓகே. இது பார்த்தீங்கன்னா நம்ம 4500 பண்ணி தரோம். ஓகே. ஷிப்பிங் ப்ரைஸ் போட்டிங்கன்னா 4800க்கு த்ரூ அவுட் தமிழ்நாடு டெலிவரி பண்ணி தரலாம். நம்ம இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இது உங்களுக்கு விறகடுப்பு நீங்கள் எங்கெங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் மாற்றாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த சைஸ் போட்டிருக்கோம். பேஸ் மட்டும் லைட்டாக ஆல்ட்ரு பண்ண மாதிரி. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு பண்ணி தரலாம். ஷிப்பிங்கோட வேணும்னா 5400 பண்ணி தரலாம் த்ரூ அவுட் தமிழ்நாடு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் இப்படி இழுக்கிற ஃப்ளெக்சிபிள் டைப்பு, ஃபுல்லாகவே அயன் தான். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8500க்கு டைரெக்டாக பண்ணி தரலாம். ஷிப்பிங் வேணும்னா 400 8-9க்கு பண்ணி தரலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் யூசேஜுக்கு வர அடுப்பு. இது வந்து பேசிக் மாடலு. இது வந்து 15500 பண்ணி தரலாம் த்ரூ அவுட் தமிழ்நாடு. ஷிப்பிங் வேணும் அப்படிங்கும்போது 16 ரூபாய்க்கு ஃபைனலாக தரும். இது அதுக்கு அடுத்த மாடல் 22500 உங்களுக்கு. இது உங்களுக்கு மினி ஹோட்டல் இதுக்கு போடலாம். ஷிப்பிங்கோட வேணும்னா 23க்கு ஃபைனலாக தரலாம். இது வந்து இருக்கிறதுல பெரிய மாடல், ஜம்போ மாடல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக 100 to 150 பேர்த்துக்கு சமைக்கலாம். 32500 வரும். ஷிப்பிங்கோட வேணும்னா 34க்கு பண்ணி தரலாம். இப்போ நம்ம ப்ராடக்ட்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டோம், ரேட் வைஸ் எல்லாமே பார்த்துட்டோம், எங்கெங்கே யூஸ் பண்ணுறதும் பார்த்தாச்சுங்க. இப்போ இதோட டெமோ எல்லாமே பார்த்துடலாமா? ஓகே. நம்ம ஒரு ப்ராடக்ட் எரிச்சு நம்ம டெமோ பார்த்துருவோம் இல்லையா? இது வந்து நம்ம ஸ்டார்டிங் சைஸு. ஓகே. இதோட லைவ் டெமோ பார்த்துருவோம். ஒரு 4 கட்டை உள்ளே போட்டுவோம் யூஸ்வலாக கட்டை போடுறதுக்காக. இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பு. இதில் வந்து பவுட்ரு கோட்டிங் பண்ணியிருப்போம் ஃபுல்லாகவே பிளாக் கலரில். உங்களுக்கு ஹீட்டுக்கு ஓரளவு தாங்கணுங்கிறதுக்காக மேக்ஸிமம் 4 கட்டை போட்டு 4 கட்டை ஒரு 2 சூடும் போதும், அதுக்கு மேலே வேணாம். இதில் இந்த சீமனை இதெல்லாம் ஊற்ற தேவையில்லைங்களா? உங்களுக்கு வேணும் புகை சுத்தமாக வரக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் சீமனை ஊற்றிக்கலாம். ஓகே. அதே மாதிரி கீழே இந்த ட்ரேயில் வந்து தண்ணி எப்பயும் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காகன்னா உங்களுக்கு மைனூட்டாக சாம்பல் பறக்கும்.
அது எல்லாமே அதில் கலெக்ட் ஆகிக்கும், மேலே வராது உங்களுக்கு. இதில் எரியிற துகள்லாம் பார்த்தீங்கன்னா கீழே போகும் இல்லைங்களா? கீழே இருக்க இந்த எரியிற இது எல்லாமே கீழே தான் போகும். உங்களுக்கு அதையும் மீறி பறக்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் சாம்பல் வரும். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தீ ஃபுல்லாகவே பறவை வந்துருச்சு. இப்போ இந்த மோட்டர் மட்டும் நம்ம ஆன் பண்ணிக்குவோம். ஓகே. இந்த ஃபேன் வந்து நம்ம தனியாக எலக்ட்ரீஷியன்ட்ட கொடுத்து நம்ம ரெடி பண்ண ஓன் மேக் தான். ஸ்பீட் அட்ஜஸ்டரோடு வரும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்பீட் வச்சுக்கலாம். நான் டெமோங்கிறதுக்காக ஃபுல் ஸ்பீட் வச்சு காட்டுறேன் எப்படி எரியுதுன்ட்டு. இப்போ அடிஷனலாக விறகு போடணும் அப்படின்னா நம்ம இந்த விறகு போடணும்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் இந்த ஸ்லைடிங் போட்டு கொடுத்துருப்போம். இதில் போட்டு விட்டுக்கலாம் நீங்கள் விறகு அப்படியே. இப்போ உங்களால் சிங்கிள் பீஸ்னாலும் கொரியர்லாம் பண்ணி தருவீங்களா? பண்ணிக்கலாங்க, சிங்கிள் பீஸும் பண்ணிக்கலாம். நம்ம மேக்ஸிமம் இதில் எவ்வளோ வெயிட் வைக்கலாம் நம்ம மேலே? இது உங்களுக்கு அடுப்பு வெயிட் பார்த்தீங்கன்னா 10 கிலோ வருது. ஸோ தாராளமாக நீங்கள் மேலே 10 கிலோ வரைக்கும் வெயிட் வைக்கலாம். 10 கிலோ முடியும். இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டு மாதிரி தான் கொடுத்துருக்கீங்க இல்லையா? இதுக்கு இது ஏதாவது சப்போஸ் வளையும் அந்த மாதிரிலாம் எதாவது இருக்குங்களா? உங்களுக்கு இரும்பு தான் இது, உங்களுக்கு எதுவுமே வளையாது. உங்களுக்கு ஆசிடிஸ் இப்படியே தான் இருக்கும் மெட்டீரியல். நம்ம போட்டு ஒரு ஃபேன் ஆன் பண்ணி ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும். எந்த அளவுக்கு ஃப்ளேமில் எரியுதுன்னு பாருங்கள். அதாவது இங்கே நிற்க அந்த அளவுக்கு அனல் கூட ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லைங்களா? இது மேக்ஸிமம் ஃப்ளேம் எந்த அளவுக்கு போகும்? அது நீங்கள் ஃபேனில் வைக்கிற ஸ்பீடு உள்ளே போடுற கட்டை அளவு பொறுத்துருக்குது. இந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைட்டுக்கு வரும். நார்மலாக இந்த அளவுக்கு உங்களுக்கு வரும், உங்களுக்கு வேணும்னா. இப்போ நார்மலாக இந்த உட் ஸ்டவ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்ககிட்ட வாங்குறதுக்கும் அவங்க கிட்ட வாங்குறதுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது? நம்மளது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ஃபுல்லாகவே இரும்பில் பண்ணது தான். அதே மாதிரி அவுட்டரில் வந்து பவுடர் கோட்டிங் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த மோட்ரு இது ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா தனியாக ஓனாக மேக் பண்ணி கொடுக்குறோம். இதில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ ஆல்ரெடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியிலலாம் கட்டை போட்டு எரிச்சு இதுலேயும் போடலாம், இதுலேயும் போட்டு கட்டணும் உங்களுக்கு. இப்போ நார்மலாக இது எரிஞ்சிட்டு இருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு தண்ணியில் கட்டையை போட்டு வேணால் நம்ம பார்ப்போம். ஃபுல்லாகவே போட்டு டிப் பண்ணிக்கிறேன். இப்படி போட்டால் அதை எரியுங்களா? எரியும், பட் லைட்டாக உங்களுக்கு புகை வரும். புகை வரும் உங்களுக்கு தண்ணி இருக்கும்போது அந்த கம்பஷன் இதாகும். ஓகே. மேலாலேயே வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எரியும் போதே பார்த்தீங்கன்னா லைட்டாக புகை வருது, அந்த துகள்லாம் அப்படியே மேலே இருக்கு இல்லைங்களா? இது கம்பல்சரி வருமா? இது ஜென்ரலாக உங்களுக்கு எந்த கட்டையை போட்டு நீங்கள் எரிச்சிங்கனாலுமே உங்களுக்கு அந்த புகை லைட்டாக வரதும், அதே மாதிரி இந்த சாம்பல் மேலே டெபாசிட் ஆகிறது இருக்கும். அதுக்காக தான் இந்த கீழே ஒரு போட் சொன்னோம் பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே கலெக்ட் ஆகிடும். ஸோ வெளியில் வர்றது மினிமலாக தான் வரும் உங்களுக்கு. நார்மலாக வீட்டில் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் சமைக்கிற வேண்டிய விஷயத்தை இல்லை ஒரு 5 நிமிஷத்தில் சமைச்சிடலாம். உங்களுக்கு எல்பிஜி சிலிண்டர் எந்த அளவுக்கு எஃபிஷியன்சி கொடுக்குதோ அந்த அளவுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சிலிண்டரை வச்சு 10 பேர்த்துக்கு உங்களால் தாராளமாக ஸ்பீடாக சமைக்க முடியும்னா இதுலேயும் நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணியிலேருந்து போட்ட கட்டை தான் அது. டாப் லேயரில் போட்டிருந்தோம். அது எப்படி எரியுதுன்னு பார்த்துக்கோங்க. இது உண்மையாக சொல்ல போனால் மற்ற பக்கத்துக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு ஃப்ளேம் அந்த ஃபேனோட கெப்பாசிட்டி பொறுத்து தான் ஃப்ளேம் வரும். உங்களுக்கு ஃப்ளேம் இந்த ஹைட் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக வரும். இப்போ நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு ஏதாவது ஆஃபர்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறீங்களா? ஈரோடு லொக்காலிட்டியிலிருந்து ஏதாவது கடையிலிருந்து வந்து ஆர்டர் எடுக்கும்போது மெட்டீரியலோட பாதி ரேட் கொடுத்தா போதும். மீதி நான் ஒரு 1 மந்த் கழிச்சு கூட உங்கள்கிட்ட போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். 1 மந்த் கழிச்சு அதாவது பாதி ரேட்டு கொடுத்தா பாதி ரேட். இனிஷியல் ஷிப்மெண்ட் அப்போ பாதி ரேட்டு, மீதி வந்து 1 மந்த் கழிச்சு கூட நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நம்ம சின்ன டெமோ பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி ஹோட்டலுக்குலாம் நீங்கள் பண்ணி தரதா சொல்லியிருந்தீங்க. இப்போ அதுவுமே டெமோ பார்த்துடலாமா? இந்த பெரிய அடுப்பு கொஞ்சம் பார்த்துருவோம். இது எங்கெங்கே யூஸ் ஆகும்னா உங்களுக்கு ஹோட்டல்ஸு, இந்த மட்டன் ஸ்டால், சிக்கன் ஸ்டால், இங்கே எல்லாமே இது யூஸ் ஆகும். இந்த அடுப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டரில் வந்து எஸ்எஸ் மெட்டீரியலில் கொடுத்துருப்போம். ஹீட் வெளியே வராமல் இருக்கிறது. ஹீட்டு தெரியாது உங்களுக்கு இதில் எதுவுமே. ஓகே. அதே மாதிரி கட்டை போடுறதுக்கு இந்த போர்ட்டு கொடுத்துருவோம். கீழே வந்து சாம்பல் கலெக்ட் பண்ணுற ட்ரே வந்துடும். இதுவும் ஃபுல்லாமே இரும்பில் பண்ணது தான். எல்லாமே இரும்பு தான், கேஸ்டிங்கே கிடையாது இதில். இப்போ அந்த ஃபேனோட கெப்பாசிட்டி இந்த ஃபேனோட கெப்பாசிட்டி ஒன்றுங்களா? ஆமாங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இது நம்ம இங்கே லோக்கலில் கிடைக்கிறதில்ல, நம்ம ஆர்டர் போட்டு தான் வாங்குகிறோம். ஓகே. இந்த ஃபேனோட ஃபோட்டோ எடுத்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ரேட் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. எவ்வளோ வரும் மேக்ஸிமம்? உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வாங்கும்போது 3000 ரூபா வருங்க இந்த ஃபேன். நம்ம ஹோல்சேலாக எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு 1200 ரூபா 1300 மார்ஜினில் வரும் டிரான்ஸ்போர்ட்டோட. இது என்ன வெயிட் வரும்? இது உங்களுக்கு அடுப்பு வெயிட் மட்டுமே வந்து ஒரு 35 கிலோ வருங்க. ஓகே. அதனால் நீங்கள் தாராளமாக மேலே 30 கிலோ வரைக்கும் வைக்கலாம். உங்களுக்கு வைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் எல்லாமே ஹெவியாக தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ வெயிட் வைக்கிறங்கிறது மேட்டர் இல்லை. இப்போ இதுக்கு எத்தனை வருஷம் வாரண்டி தருவீங்க? நீங்கள் அடுப்புக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக இது 4 வருஷத்துக்கு மேலேயே தாங்கும் உங்களுக்கு மினிமம் லைஃப் டைமு. நம்ம கொடுக்கக்கூடிய வாரண்டி 1 இயர் வரைக்கும் கொடுக்கலாம் அடுப்புக்கு. இந்த ஃபேன் ஐட்டம் ரெகுலேட்டர் ரெண்டுக்குமே 6 மாதம் வாரண்டி கொடுக்கலாம். எந்த ஒரு கம்ப்ளைண்ட் எதுவும் வராது? எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது உங்களுக்கு. தண்ணி படாமல் மட்டும் பார்த்துக்கணும். ஃபேன் அண்ட் ரெகுலேட்டரில் தண்ணி படாமல் பார்த்துக்கணும். அப்படி பட்டாலும் கொண்டு வாங்க, சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்தது இதை எப்படி க்ளீன் பண்ணுறது, இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் நாங்கள் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்து இதை மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ஏர் ஃப்ளோ கரெக்டாக வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல தான் கார்பன் டெபாசிட் ஆகும். அதனால் இதை மட்டும் நீங்கள் எடுத்து விட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ஏர் ஃப்ளோ கரெக்டாக வந்துடும். வேறு எந்த மெயின்டெனன்ஸும் இதுக்கு பண்ண வேண்டியது இல்லை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிளேட்டுக்கு கீழே வந்து சாம்பல் உள்ளுக்குள்ளே இந்த இடத்துல உங்களுக்கு கிளியராக டெபாசிட் ஆகிடும் எல்லாமே. தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா போதும், அது எங்கேயும் பறக்காது.
இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லும் பார்த்துட்டோம். வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 4500 32,500 முடியும் நீங்கள் எல்லாமே காட்டியிருந்தீங்க. இப்போ டெலிவரி மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வியூஸ்க்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. டெலிவரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த ஊர்லேருந்து ஆர்டர் பண்ணாலும் அந்த ஊர் பின்கோடை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த ஊரில் இருக்க கொரியர் ஆஃபீஸ்க்கு நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம். நீங்கள் அங்கேருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள் ஏரியாவுக்கு சர்வீஸ் இருந்ததுன்னா அவங்களே டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. அப்படின்னா அந்த கொரியர் ஆஃபீஸ்க்கு போய் பண்ணிடுவோம். நான் இப்போ சொன்ன ரேட்லேருந்து டெலிவரி சார்ஜ் உங்களுக்கு 500 to 1000 ரூபாய்க்குள்ளே வரும். நீங்கள் எடுக்கிற அடுப்பை பொறுத்து. சின்ன அடுப்பு எடுத்திங்கன்னா ஒரு 300 ரூபாய்க்குள்ளே வரும். பெரிய அடுப்புங்கும்போது ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்குள்ளே வரும். ஓகே, வீடியோ ஃபுல்லும் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெமோ எல்லாமே ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த அடுப்பெல்லாம் அந்த ஸ்டவ்வெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறது, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறலாம் அப்படின்னு டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் அண்ணாவோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.